வெல்கம் டு கற்றா கற்பித்த சேனல். இது பாலிட்டியோட பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்க டெஸ்ட் போட்டு பாருங்க. இது பார்ட் 2 மொத்தம் 1000 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதில் பார்ட் 2 ஓட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாலிட்டி 1000 கொஸ்டின் குரூப் 2 குரூப் 4 பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் விசிட் பண்ணி பாருங்க. மொத்தம் இதில் 20 கேள்விகள் இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. 20 கேள்விகளுக்கு நீங்க தேர்வு மாதிரி மதிப்பெண் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அந்த 1000 கொஸ்டினை நான் அப்லோட் பண்ணிடுவேன். படிக்காதவங்க, அதாவது நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், இப்பதான் ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் படிக்கல, எனக்கு பாலிட்டினா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சிரும் எல்லாமே. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மத்திய அரசு தான் இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு. இந்த நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றோம்ல, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது டெல்லியில இருக்கு. எங்க இருக்கு? புது டெல்லியில இருக்கு. அப்போ இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? மத்திய அரசு. அடுத்து இரண்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி ரொம்ப முக்கியம். பகுதியில இருந்து எப்பயுமே ஒரு கேள்விகள் வந்துடும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 5. பகுதி 5 தான் என்ன சொல்லியிருக்காங்க? நிர்வாகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல என்னன்னு பார்த்தலாமா? பகுதி 2 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை. இந்த குடியுரிமை ஆர்டிகல்னா 5 to 11 வரைக்கும் இருக்கு. அடுத்து பகுதி ஆப்ஷன் பி பகுதி 3 எதை பத்தி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமையை பத்தி சொல்லுது. சோ இந்த அடிப்படை உரிமை ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது வந்து ஆர்டிகல் 12ல இருந்து 32 வரைக்கும் சொல்லுது. ஓகேவா? அடுத்து பகுதி 4 அப்படின்றது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பத்தி சொல்லுது. இதோட ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 இருக்கு. சோ இதுக்கு நடுவுல 4A அப்படின்ற பகுதி இருக்கு. இது 51A ஆர்டிகல். இது என்னன்னா அடிப்படை கடமை பத்தி சொல்லியிருக்கு. இது அரசியலமைப்பு வந்தப்ப இந்த அடிப்படை கடமை அப்படின்றது ஒண்ணு கிடையாது. 1976 42வது சட்ட திருத்தப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 4A 51A ஆர்டிகல். ஓகேவா? 5 பகுதி 5 தான் எதை பத்தி சொல்லுது? மத்திய அரசோட நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. நடுவண் அரசுனாலே மத்திய அரசு தானே, அதோட நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. இதோட ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 52ல இருந்து 78. சோ ஆர்டிகல் ரொம்ப முக்கியம்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. 52ல இருந்து 78 எதை பத்தி சொல்லுது? மத்திய அரசோட நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அடுத்து 3வது கேள்வி பார்த்தலாம். நடுவண் அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. என்னென்னு பார்த்தலாமா? முதல்ல வந்து நிர்வாகம், ஓகேவா? இரண்டாவது நீதித்துறை, மூன்றாவது சட்டமன்றம். முதல்ல நிர்வாகம், இரண்டாவது நீதித்துறை, சட்டமன்றம், மூன்றாவது நீதித்துறை. அப்போ எத்தனை அங்கங்களை கொண்டிருக்கு நடுவண் அரசு? 3 அங்கங்களை உண்டது. அடுத்து 4வது கேள்வி. நடுவண் நிர்வாகத்தில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கு சரியான ஆப்ஷன் டி முதலமைச்சர் அப்படின்றது தவறானது. ஓகேவா? அப்போ நடுவண் நிர்வாகம்னா யார் யார் இருப்பா? குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, பிரதம அமைச்சர் கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும். இந்த இடத்துல இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், ராயல், அதாவது தலைமை வழக்கறிஞர் இருக்காங்களா, அவங்க இருப்பாங்க. சோ அப்போ நடுவண் நிர்வாகம் அப்படின்னா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அடுத்து 5வது கேள்வி. நடுவண அரசு எத்தனை அவைகளை கொண்டது? இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 2. 2 அவைகள் இருக்கு. அது என்னன்னா ராஜ்யசபா, லோக்சபா, அதாவது மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் 2 அவை இருக்கு. சோ ராஜ்யசபா அப்படின்றது மாநிலங்களவை, லோக்சபா அப்படின்றது மக்களவை. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதுல பத்தி மாநிலங்களவைனா என்ன, மக்களவைனா என்னன்னு போக போக பார்க்கலாம். அடுத்த 6வது கேள்வி. நடுவண் நீதித்துறை டேஷ் கொண்டுள்ளது. உங்களுக்கு இந்த கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். நடுவண் நீதித்துறை டேஷ் கொண்டுள்ளது உச்ச நீதிமன்றம் நடுவண் அரசுக்குனாலே உச்ச நீதிமன்றம் தான். ஓகேவா? அடுத்து 7வது கேள்வி. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? நடுவண் அரசோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். சோ குடியரசுத் தலைவர் தான் நடுவண் அரசோட ஒரு நிர்வாக தலைவர். நிர்வாக தலைவர் மட்டும்தான் இவரு. ஆக்சுவலா குடியரசுத் தலைவர் எப்படி அப்படின்னா பெயர் அளவுல தான் தலைவரா இருப்பாரு.
மித்த எல்லா பவருமே யார்கிட்ட இருக்கும்னா பிரதமர் கிட்ட தான் இருக்கும். அதனாலதான் இவரு நிர்வாக தலைவர். ஓகேவா? நிர்வாக தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் தான். அடுத்து 8வது கேள்வி, குடியரசுத் தலைவர் கால வரிசைப்படுத்துவதுல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துருப்பா. சோ குடியரசுத் தலைவர் யார் யாரு அப்படின்றத நீங்க கால வரிசைப்படுத்த உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்றேன். சோ இது கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்தலாம். ஆப்ஷன் சி தான் 3, 1, 4, 2. சோ யார் யாருன்னு பார்த்தலாம். 3ல யாருக்கா? பக்ருதீன் அலி அகமது. இவர் எப்போ இருந்திருப்பார் அப்படின்னா 1974ல இருந்து 77 வரைக்கும் இருந்திருப்பாரு. சோ இவரு முதல்ல. அடுத்து 1 நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படின்றவரு 1977ல இருந்து 82 வரைக்கும் இருந்திருப்பாரு. அடுத்து 3வதா இருக்கிற 4வது ராமசாமி வெங்கட்ராமன் அப்படின்றவரு 1987ல இருந்து 1992 வரைக்கும் இருந்திருப்பாரு. சங்கர் தயாள் சர்மா 1992ல இருந்து 97 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ இந்த 4 பேரை கால வரிசைப்படுத்த சொல்லி குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், இல்லைன்னா பிரதமரா இருக்கட்டும், இந்த 2 கேள்விகள் அடிக்கடி கேட்டதா. சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம். அடுத்து 9வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்க? 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்து 2வது நடுவண் அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 3வது மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். 4வது அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தால் 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். சோ இதுல தவறானது ஆப்ஷன் ஏ. எத்தனை வயது? 35 வயது நிறைவடைந்திருக்கும். ஒரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா, அந்த தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா எத்தனை வயசு? 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சோ இந்த கரெக்ட். நடுவண் அரசிலோ, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவர் பதவி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு காலியாயிடும். அடுத்து இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்ற குடியரசுத் தலைவர் அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவார்கள். இந்த இடத்துல மாநிலங்களவைன்னு கூட கொடுக்கலாம். எக்ஸாமோட பேனிக்ல வேணும்னா தப்பா கூட போடலாம். அதனாலதான் சொல்றேன். அடுத்து இதுல சில பேர் கேட்டிருந்தேன் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வாக்காளர் இதுல வந்து 50ன்னு கொடுத்திருக்காங்க 10th புக்கை பொறுத்த வரைக்கும். சில இதுல 12th வந்து 10 பேர்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கிறதுலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சோ அதனால 50 அல்லது 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 10வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கூற்று 1 குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. கூற்று 2 ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். ஆப்ஷன் பி 2 கூற்றுகளுமே கரெக்ட். அதுதான் ஏதாவது ஒரு உறுப்பினரா இருந்தார், அதாவது பாராளுமன்றத்திலோ அல்ல சட்டமன்றத்திலோ ஏதாவது ஒரு உறுப்பினரா இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் குடியரசுத் தலைவர் ஆறார் அப்படின்னா இந்த பதவிகள் ஆட்டோமேட்டிக்கா காலியாயிரும். இவர் வந்து ரிசைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. அடுத்து 11வது கேள்வி. எந்த சட்ட பிரிவுப்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் மேற்கொள்ளப்படுகிறது? எந்த ஆர்டிகல் படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 77. சோ ஒரு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாள் குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் அவரோட நிர்வாகம் 7 நாள் குடியரசுத் தலைவர் வேலை பார்க்கணும். மித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு லீவ் இருக்கும். சோ இவர் என்ன பண்ணணும்? 7 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7. இப்ப நடுவண் அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கை யாரோட பேரு? குடியரசுத் தலைவர் பேர்ல நடக்குது அப்படின்றத சொல்ற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 77. அடுத்து 12வது கேள்வி. குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்? இதற்கு டவுட்டே வேணா ஆப்ஷன் சி பிரதமர். பிரதமரோட தலைமையில தான் வந்து அவர் என்ன சொல்றாரோ அததான் குடியரசுத் தலைவர் செய்வார். அதாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னா பெயர் அளவிலான தலைவர் தான். ஆனா உண்மையான தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். ஓகேவா? பெயர் அளவுல மட்டும் ஒரு டம்மி பாபா மாதிரி மட்டும் தான் குடியரசுத் தலைவர் இருப்பாரு. எல்லாமே பண்றது யாரு? பிரதமர் தான். அடுத்து 13வது கேள்வி. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை கூட்டுவாரு. அப்போ முதல் அந்த ஒரு வருஷத்துல ஸ்டார்டிங்ல நடக்கிற நாடாளுமன்ற கூட்டத்துல குடியரசுத் தலைவர் தான் முதல்ல பேசி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்ப குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை ஸ்டார்ட் பண்ணாரு. தடவை நடக்கிற நாடாளுமன்ற கூட்டத்துல அவர் தான் பேசி அந்த உரையை தொடங்கி வைப்பாரு. அடுத்து 14வது கேள்வி.
போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்துதல் போன்ற காரணங்களால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு எந்த சட்ட பிரிவுபடி அவசர நிலை அறிவிக்கலாம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பா. இதற்கு ஆர்டிகல் 350 ஆர்டிகல் 350 படி ஓகேவா? போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்றது மத்திய அவசர நிலைன்னு இதை சொல்லுவோம். நடுவண் அவசர நிலை சொல்லுவோம். இதை வந்து குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பார். எப்படின்னா ஆர்டிகல் 352 படி இந்த அவசர நிலையை அறிவிக்கிறார். எது இந்த காரணம்னு பார்த்து வச்சுக்கோங்க. போரா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பா இருக்கட்டும், இல்ல ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்துதல் போன்ற காரணங்களுக்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டா மட்டும் குடியரசுத் தலைவர் இந்த இந்த 352 அப்படின்ற சட்டப்பிரிவை கொண்டு வருவார். ஓகேவா? அடுத்து 15வது கேள்வி. நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய எங்க தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னர் வரும். பி.வி. ராஜமன்னர் தலைமையில் எந்த குழு ஒன்றை நியமித்தார்? எந்த ஆண்டு நியமிச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் டி 1963. யாரோட தலைமையில? பி.வி. ராஜமன்னர் தலைமையில. அப்போ இவருக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, இவருக்கு கீழே 3 இருந்திருப்பாங்க. இவரோட சேர்த்து சொல்ல இவருக்கு கீழே 3 பேர் இருந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தமிழக அரசால நடுவண் மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதற்காக. ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி. தொடக்கத்தில் அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 14. தொடக்கத்தில் அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 14. இப்போ தற்போது 22 இருக்கு. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. சோ தொடக்கத்துல எத்தனாவது அட்டவணையில மொழிகளை பத்தி சொல்லுது? 8வது அட்டவணை. இதுவும் ரொம்ப முக்கியம். சோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ் செம்மொழியாக்கப்பட்ட ஆண்டு என்ன? செம்மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க நோன்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ 8வது அட்டவணை மொழியை பத்தி சொல்லுது. முதல்ல தொடக்கத்துல அரசியலமைப்பு தொடங்கும் போது 14 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. இப்போ 22 ஆயிடுச்சு. அடுத்து 17வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார்? இது ரொம்ப டவுட்டா இருக்கும். சில பேர் டக்குன்னு ஆப்ஷன் போய் பிரதமரை போட்டுருப்பீங்க. கிடையாது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ குடியரசுத் தலைவர் பதவியேற்பு யார் பண்ணி வைக்கிறா? உச்ச நீதிமன்ற தலைமை தளபதி. அடுத்து 18வது கேள்வி. பெயர் அளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். குடியரசுத் தலைவர் தான். உண்மையான அதிகாரம் பெற்றவர் யாரு அப்படின்னு, நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதமர். அப்போ பெயரளவுல பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்து 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு நிதி சார்ந்த அவசர நிலையை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 360. அப்ப மொத்தம் 3 அவசர நிலை இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை. ஓகேவா? அடுத்து 356 352 என்ன சொல்லுது அப்படின்னா தேசிய அவசர நிலையை பத்தி சொல்லுது. 354 மாநில அவசர நிலை. 360 நிதி சார்ந்த அவசர நிலை. இது மூணுமே குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிக்கிறாரு. சோ இந்த மூணை பிறப்பிச்சிட்டார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். சோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஆர்டிக்கலை பார்த்து வச்சுக்கோங்க. 360 அப்படின்றது நிதி சார்ந்த அவசர நிலை. அடுத்து 20வது கேள்வி. எந்த சட்டப்பிரிவு படி இந்திய குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பின்படி செயல்படுத்துகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 53. எந்த சட்டப்பிரிவு 53 படி இந்திய குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துறாரு. சோ அந்த 20 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி.